Hi, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Foodies Lover 2020. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கடாய் பனீர். இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கடாய் பனீருக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தறலாங்க. 2 தக்காளி வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க காரத்தை பொறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பல் வந்துட்டு பூண்டு வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி இது மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அரை குடமிளகாய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு குடமிளகாய் போடலான்னு போடலாம். பார்த்தீங்கன்னா 200 கிராம் பன்னீரை வந்து இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கணும். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலர் வருங்கிறதுக்காக நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன், வரமிளகா வந்துட்டு 3 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. கஸ்தூரி மேத்தி இது வந்து கடைசியாக வந்து தூவுறதுக்காக இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, எண்ணெய் தேவையான அளவுக்கு. இது போக வந்து தண்ணி வேணுங்க. நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ தவா ஒன்று சூடு பண்ண வச்சுருக்கேங்க. இதில் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இந்த 3 வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து இது வந்து நல்லா கலர் மாற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். வாசம் வர அளவுக்கு. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து நல்லா இருக்காது. இது ஒரு 2 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை வந்து இன்னொரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஜாரில் சேர்த்து நம்ம வந்துட்டு ஒரு கோர்ஸ் பவுடரை அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நரன் இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். இதை மாற்றிக்கிறேன். இப்போ இதே தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோல அதை சேர்த்திக்கிறேன். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சியும் சேர்த்திக்கிறேங்க. இந்த தடவை நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறிச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்க லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாங்க. இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சிடலாம். இதை ஆறுனதும் நம்ம வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பவுடர் அரைச்சாச்சுங்க. பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து தவா வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடானமே நம்ம வந்துட்டு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்திக்கலாம். இது ஏன் எண்ணெயில் சேர்த்துறேன்னா கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்குங்க. அதனால் வந்து இது எண்ணெயில் சேர்த்தி இதை ஒரு தடவை வதக்கி விட்டுக்கிறேன். மிளகாய் தூளை ரொம்ப கருக விட்டுறாதீங்க. அது கூடவே வந்து நம்ம வந்துட்டு வெங்காயம், குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்திக்கிறேன். இந்த தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம், குடமிளகாய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்திக்கிறேன். இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து கலர் மாற நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த பொடியை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து மிக்ஸி அலசி ஊற்றின தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றி இது நல்லா கலந்து விட்டுறலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
இதை மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ வந்து குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்கள் கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுனால சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பன்னீர் இது கூட நான் சேர்த்திக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருங்க. உப்பு காரமும் இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. பன்னீர் சேர்த்து இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 7 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம். இது வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சுங்க. பன்னீர் வந்து நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதை வந்து நம்ம இன்னைக்கு சிம் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து கசூரி மேத்தி எடுத்து வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கிறேன். சுகர் வந்துட்டு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணா சேர்த்திக்கலாம், வேணா விட்டுடலாம். இதை தடவை நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சாச்சுங்க. நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்துட்டு பட்டை கிராம்பு போடுறதை மட்டும் காட்ட மறந்துட்டேங்க. அதை மட்டும் நீங்கள் வந்து தாளிக்கும் போது அதையும் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கடாய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு சப்பாத்தி, பூரி, புரோட்டான்னு எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.